பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இன்றைக்கி ப்ரோமோ பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டாயா, தலைவி ஆரம்பிச்சிட்டாயா, பாரு விளக்கமாத்த வச்சு ஆரம்பிச்சிட்டியே. சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இந்த வியானா இருக்குது பாருங்க, இந்த ஓட்டில் நம்பர் 1 வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த வியானா வந்து வேலை வாங்கின விஷயம் நம்ம பாருக்கு பிடிக்கல. அதை சொல்லியிருப்பேன், நான் இப்படி தான் பண்ணுவேன், இப்படி குத்துவேன், அப்படி குத்துவேன், விளக்கமாத்த உன் மூஞ்சில் குத்தாமல் இருந்தால் சரி. ஆனால் பரிதாவியா அந்த திவாகரை பாம்பு மாதிரி அடக்கிட்டாங்கள. ஆள் கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கான். எபிசோட் பார்த்தா தான் தெரியும், அப்படியே கொஞ்சம் பம்பிட்டாப்பில். பிக் பாஸ்லாம் கூப்பிட்டு பேசின பிறகு கொஞ்சம் ஏதோ பம்பியிருக்காரு, பார்ப்போம். ஆனால் பார்வை ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இந்த ரம்யாவும் இந்த அரோரா இந்த கேங் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா வம்புழுக்கணும், அதாவது சுவாரஸ்யமாக பண்ணுறேங்கிற பேரில் ஏதோ ஒன்று காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அது என்ன காமெடின்னு தெரில. ஆனால் பாரு வந்து வச்சு செய்யுது. உங்கள் இஷ்டத்துக்கெலாம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நாங்கள் செய்ய முடியாது, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு உடனே உங்கள் சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு இப்படி தான் நீங்கள் பண்ணணும். அப்போ எங்களுக்கு சுயமரியாதை, எங்கள் வீட்டுக்கெலாம் சுயமரியாதை இல்லையான்னு ரம்யா கேட்குது. என்ன கலவரம்னு தெரில. ஆனால் ப்ரோமோவில் ஒரு மாதிரி இருக்கும். இதுதான் விஜய் டிவி வரலாறு. ப்ரோமோவில் ஒரு மாதிரி போடுவானுங்க, அங்கே ஒரு மாதிரி காட்டுவானுங்க. ஆனால் இது வந்து பாரு இருக்குல்ல, பாரு வந்து விஷயத்தில் இருக்குது. அந்த வியானான்னு பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்படியே வியானா வேலை வாங்கின விஷயம் சரியில்லை. அது இப்படி என்ன வேலை வாங்கினுச்சு அதுக்கே ஒன்றும் தெரியாது. சரி, ஏதோ க்யூட்டாக ஏதோ பண்ணுறேங்க போல் ஏதோ பண்ணி வச்சுருக்கும் போல். சரி பார்ப்போம். கடைசியில் என்ன சொல்லுதுன்னா, நான் ரிசைன் பண்ணுறேன், நான் இந்த இதை ரிசைன் பண்ணுறேன், என்னை நீங்கள் ட்ரீட் பண்ண விதம் சரியில்லை அப்படின்ட்டு பாரு கிளம்பிட்டாங்க. பாருவோட ஆட்டத்தை ஆரம்பித்து கிளம்பிருச்சு. இதில் கூடவே இருக்கிறாப்புல திவாகர், அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு தெரில. ஆனால் அந்த ரம்யா, அந்த சூப்பர் டீலக்ஸ் கேங் இருக்காங்க பாருங்க, இந்த பசங்களாம் கூட விட்டுறலாங்க. இவங்க 3 பேர் கேமை சுவாரஸ்யம் பண்ணுறேன், இதை சுவாரஸ்யம் பண்ணுறேன்ட்டு ஏதோ பிளான் பண்ணுறாங்க. ரம்யா ஜோவுக்கு ஒன்றும் இல்லைங்க, எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு, நான் பயன்படுத்திக்கணும் பார்க்குது. அந்த மீனவ பொண்ணு அந்த மாதிரி தான், வாய்ப்பு கிடச்சிருக்கு, நாங்கள் சுவாரஸ்யமாக பண்ணணும்னு பார்க்குறோம். அதை போய் பண்ண முடியாத ஆளுங்கள்ட்ட பண்ணி செருப்படி வாங்குற மாதிரி தான் இப்போ இருக்குது. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு எபிசோட் பார்த்தா தான் தெரியும். ஆனால் பாருக்கிட்ட போய் ஒன்றும் வேலைக்கு ஆகாதுங்க. அது சர்வைவர் ஷோவில் என்னென்ன பண்ணிச்சுன்னு தெரியுமில்ல உங்களுக்கு, அது வச்சு செஞ்சு விட்ருவோம். இதில் வந்து இந்த கமருதீன்னு ஒருத்தர் இருக்குது, எல்லா பிரச்சனையிலும் நின்றுக்கிறாங்க. போய் அந்த காணா சிங்கர் இருக்கார் பாரு, அவரும் போய் எல்லா பிரச்சனையும் நிற்கிறாரு. நேற்றும் பாருங்க, முந்தின நாள் பாருங்க, எல்லாத்தையும் நிற்பாங்க. இந்த நம்ம அக்கா இருக்காங்க பாருங்க, அரோரா, அவங்க அப்படியே பக்கத்துலேயே கூடவே இருப்பாங்க, வேலையும் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க க்யூட்டாக வேலை வாங்குவாங்களாம், அவங்க க்யூட்டாக வேலை வாங்குவாங்க. இப்போ வியானா ஏதோ காமெடி பண்ணுறாங்க, வெளியில் சொல்லிட்டாங்க. இல்லை உண்மையிலே இது இப்படி தான் இருக்குமா, ஒன்றும் புரியலைங்க. எபிசோட் பார்த்தா தான் தெரியும். ஆனால் அது ஒன்று என்ன சொல்லியிருக்கேன்னா, பாரு பிளான் பண்ணிருச்சு, உங்களெல்லாம் மார்க் பண்ணி வச்சுட்டேன்டி, கேமை நீங்கள் தான் சுவாரஸ்யமாக்குறீங்களா, நான் ஆக்குறேன் பாரு அப்படின்னு இறங்கியிருக்கு. நேற்று ப்ரோமோவில் ஃபுல்லாக அந்த பிரகாஷ்ராஜ், அதான் பிரவீன்ராஜ், திவாகர், வியானா மொத்த டீமு, இன்றைக்கி பாரு, அந்த 3 பேர். இப்போ அடுத்த ப்ரோமோ என்னன்னு தெரில, பார்ப்போம். எபிசோட் பார்க்கணுங்க, இதை பார்த்துலாம் நம்ம முடிவு பண்ணக்கூடாது. நான் பார்வை கொஞ்சம் நம்பலாம், ஏன்னா கான்ட்ரவர்சியை க்ரியேட் பண்ணிவிட்டு கமுக்கமாக உட்காந்துருக்கோம். ஆமாம், நான் தான் க்ரியேட் பண்ணேன். என்ன இப்போ நேற்று பேசிகிட்டு இருக்காங்க பாருங்கள், திவாகர், கலையரசன், பார்வலாம் நம்ம பாப்புலர் ஆன அளவுக்கு இங்கே யாரும் பாப்புலர் ஆகலை, யாரும் நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன எபிசோடில் பார்ப்போங்க. பாய்.